பெசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வாருங்கள் என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒருமுறை பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது மாத்தறை நீதவான் நீதிமன்றம். பெசிலுக்கு பிணை வைத்தவர் 4 பேருக்கும் மிக பெரும் நெருக்கடிகளும் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஏர்பஸ் நிறுவன கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக அதிலே முறைகேடு, குறிப்பாக லஞ்சம் பெற்றார்கள் என்ற அடிப்படையிலும் அந்த லஞ்ச பணம் யாருடைய வங்கி கணக்கில் இருந்து என்ற அடிப்படையிலும் மிக பெரும் ஊழல்வாதிகளாக விசாரிக்கப்பட்டு இப்போதும் தலைமறைவாக இருக்கின்ற சமீந்திர ராஜபக்ச மற்றும் கபில சந்திரசேனுடைய மனைவியை கைது செய்வதற்காக நேற்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் ஆஸ்திரேலியா நோக்கி பயணமாகி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் கஞ்சிபான இம்ரான், பாதாள உலக குழுவின் தலைவரான கஞ்சிபான இம்ரான் பல நாட்களின் பின் போலீசாருடைய தேடுதல் இருக்கின்ற போதும் வெளியே வருகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இந்த விஷ்ணு தேவாலயம், குறிப்பாக மாத்தறையினுடைய தெய்வேந்திரமுனை விஷ்ணு ஆலயத்தினுடைய பஸ்நாயக்க நிலைமைக்கு கொலை மிரட்டல் ஒன்று விடுத்திருக்கின்றாராம். இதை யாரிடமும் கொண்டு சென்று காட்டு நான் பயப்பட போவதில்லை என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றாராம். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். பெசில் ராஜபக்ச குறிப்பாக மாத்தறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரவுன் ஹில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியிலே 60 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு காணியை பெசில் ராஜபக்ச கொள்முதல் செய்தார். இந்த காணிக்கான பணம், இந்த 60 மில்லியன் எப்படி வந்து என்று பார்த்தால் அது மோசடியாக, அவர் அப்போதைய அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அண்ணன் ஜனாதிபதியாக, தம்பி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக, மற்ற மூத்த அண்ணன் சபாநாயகராக இருந்த காலப்பகுதிகளிலே மோசடியான முறையிலே பெறப்பட்ட பணம், அரச பணத்தை மோசடியாக பெற்றுக்கொண்டு தவறான வழிகளில் ஈட்டப்பட்ட பணத்தினூடாக பெசில் ராஜபக்ச அந்த தென்னந்தோப்பு காணியை வாங்கி அதிலே மிக பெரும் அடுக்குமாடி வீடுகளை கட்டுவதற்கான வேலைகளை செய்திருக்கின்றாராம். அதாவது மாத்தறை பிரவுன் ஹில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலத்தொகுதி, ஒரு நிலகம் ஒன்று, அந்த நிலத்திலே தான் அந்த வேலையை செய்திருக்கின்றாராம். இது தொடர்பாகத்தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது. இதிலே கடந்த முறை கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்ற போது அவர் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வரவழிக்கிடுகின்ற போது கதிரையிலிருந்து கீழே விழுந்து இடுப்பெலும்பு முறிந்து விட்டது, எனவே அவர் விமானத்திலே பயணம் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டது என்ற ஒரு போலி காரணத்தை சொல்லி இன்று வரையிலே பெசில் ராஜபக்ச இலங்கைக்கு வரவில்லை. அப்போது பெசில் ராஜபக்சவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் ஒரு முறை அதே நீதிமன்றத்திலே அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பெசில் ராஜபக்ச முன்னிலையாகவில்லையாம். இதன் காரணமாக மீண்டும் ஒரு முறை பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மாத்தறை நீதிமன்றம், கொழும்பு நீதிமன்றங்களிலும் இப்போது பெசிலுக்கு எதிரான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு பெசிலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் என்பது இலங்கை அளவிலே பேசப்படுகின்ற ஒரு செய்தியாகவே தான் இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் பெசிலை நாட்டிற்குள்ளே கொண்டு வருதல் என்ற விடயத்தை மையமாக கொண்டு ஊடக சந்திப்புகளிலே பேசி வருகின்றார்கள். எனவே அந்த விடயம் தீவிரமாக இடம்பெறுகின்ற போதுதான் பெசில் ராஜபக்சவை மீண்டும் ஒரு முறை, அதாவது அவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. மாத்தறை நீதவான் நீதிமன்றத்திலே நீடிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் பெசில் ராஜபக்சவுக்காக பிணை வைத்த 4 பேருக்கும் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றதாம். குறிப்பாக அந்த பிணை பணத்தை ஏன் பெறக்கூடாது என்ற அடிப்படையிலே அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று இப்போது அந்த பிணையாளர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றது. எனவே மிக விரைவிலே, அதாவது பெசில் ராஜபக்சவை நாட்டிற்குள்ளே கொண்டு வந்து நீதிமன்றத்திலே முற்படுத்துங்கள் என்ற அடிப்படையிலே பிணையாளர்களுக்கும் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, இந்த ஏர்பஸ் நிறுவன கொடுக்கல் வாங்கல் 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஜனாதிபதியாக மஹிந்த அப்போது நாமல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற ஏர்பஸ் நிறுவனத்தினுடைய பல விமானங்களை கொள்முதல் செய்தல் என்ற விடயத்திலே ஏர்பஸிடமிருந்து தான் விமானம் வாங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களால் லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டதாம். கிட்டத்தட்ட 16 மில்லியன் ரூபாய்கள் பேசப்பட்டிருந்தது. அதில் 2 மில்லியன் டாலர்கள், அதாவது 16 மில்லியன் டாலர்கள் பேசப்பட்டிருந்தால் 2 மில்லியன் டாலர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பணம் யாரிடம் சென்றது என்று பார்த்தால் கபில சந்திரசேன அதிலே தலைப்பட்டிருந்தார். அவர் இப்போது தற்கொலை செய்து கொண்டு விட்டார். அவருடைய மனைவி பிரியங்கா நியோமாலி, இவருடைய வங்கி கணக்குக்கு தான் அந்த பணம் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பணம் மீண்டும் புருனே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி கணக்கு கைமாற்றப்பட்டிருக்கிறது. அது நிமால் பெரேரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருடைய வங்கி கணக்கு என்று சொல்லப்படுகின்ற புருனே நாட்டில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு நிமால் பெரேராவுக்கு சொந்தமானதாம்.
இப்போது எல்லோருமே தப்பி ஓடி விட்டார்கள், யாருமே இலங்கைக்குள்ளே இல்லை. இப்போது இவர்களை கைது செய்வதற்கும் இந்த நிமால் பெரேராவிடம் வாக்குமூலங்களை பெறுவதற்கும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் நேற்று 20ஆம் தேதி ஆஸ்திரேலியா நோக்கி பயணமாகி இருக்கின்றார்கள். இதிலே முதலாவது சந்தேக நபராக கருதப்படுவது இந்த மறைந்து, அதாவது தற்கொலை செய்து கொண்ட கபில சந்திரசேனனுடைய மனைவி பிரியங்கா நியோமாலி. அவரை கைது செய்வதற்காகவும் அடுத்த 2வது சந்தேக நபர் யார் என்று பார்க்கின்ற போது சமல் ராஜபக்ச, மஹிந்தவின் அண்ணன் சமல் ராஜபக்சவின் இளைய மகன், 2வது மகன் சமீந்திர ராஜபக்ச. இவரும் அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டுக்கள்ளன் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவரையும் கைது செய்வதற்காகவும் நிமால் பெரேராவிடமும், அவரும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாராம், அவரிடமும் வாக்குமூலங்களை பெறுவதற்காகவும் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் அங்கே சென்றிருக்கின்றார்கள். இந்த நியோமாலி, அதாவது பிரியங்கா நியோமாலி மற்றும் சமீந்திர ராஜபக்சவை கைது செய்வதற்கான ஆங்கில மொழி வழியிலான சிவப்பு பிடி ஆணை, அதற்கு காரணம் சர்வதேச போலீசாருடைய உதவி, ஆஸ்திரேலிய போலீசாருடைய உதவியை நாட வேண்டும் என்றால் இந்த உத்தரவு தேவைப்பட்டது. அந்த உத்தரவை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திலே பெற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்போது அதனூடாக பயணமாகி இருக்கின்றார்கள். மற்றும் இவர்களுடைய வங்கி கணக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளை பரிசோதனை செய்வதற்கான உத்தரவுகளும் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இவர்களை நோக்கி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று பயணமாகி இருப்பதாகவும், மிக விரைவிலே நல்ல செய்தி வரும், அல்லது அவர்களை கைது செய்யலாம், அல்லது அவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு, அதாவது 2 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்த பின்னர் கைது செய்யப்படுவார்கள். குறிப்பாக கபில சந்திரசேனுடைய மனைவி பிரியங்கா நியோமாலி கைது செய்யப்படுவார் என்றால் அவருக்கு பிடியாணை உத்தரவு இருக்கின்றது. சமீந்திர ராஜபக்ச கைது செய்யப்படுவார், அவருக்கும் பிடியாணை உத்தரவு இருக்கின்றது. ஆனால் நிமால் பெரேராவிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படலாம். இந்த பணம் எப்படி வந்து என்ற அடிப்படையிலே அதன் பின்னர் அவருக்கும் கைது இடம்பெறலாமோ என்பது ஒரு பெரும் கேள்விக்குறி. ஆனால் அவரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்வதற்காகவும் இந்த அதிகாரிகள் குழு சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது கஞ்சிபான இம்ரான், அதாவது பாதாள உலகக்குழு செயற்பாடுகள், போதைப்பொருள் செயற்பாடுகள், போதைப்பொருள் கடத்தல் செயற்பாடுகள், நாட்டிற்குள்ளே கொண்டு வருகின்ற செயற்பாடுகள், இதற்கு எதிராக அரசாங்கம் கடும் நடவடிக்கையை எடுத்து வருகின்றது. இதுவரையிலே இலங்கையிலே எந்த அரசாங்கமும் செய்யாத வேலையை இந்த அரசாங்கம் செய்து வருகின்றது. போதைப் பொருளுக்கு எதிராகவும் பாதாள உலகத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் என்பது மிக முக்கியமான விடயம். தெற்கிலும் சரி, குறிப்பாக காலி, அம்பாந்தோட்டை, மாத்தறை போன்ற பகுதிகளிலும் இது கடுமையாக நடைமுறையில் இருக்கின்றது. இருந்தாலும் ஆங்காங்கே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுத்தான் வருகின்றது. கொழும்பை பொறுத்தவரையிலே இன்றைக்கு ஒரு 3 வருடங்களுக்கு முன்னர் இருந்த கொழும்பு இப்போது இல்லை. நன்றாகவே கொழும்பு திருந்தி விட்டது. குறிப்பாக சட்ட ஒழுங்குகள் சரியான முறையிலே கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த கொழும்பினுடைய சில பகுதிகளுக்குள்ளே செல்கின்ற போது மதுபோதை ஆசாமிகள் அங்கே நடமாடி திரிவார்கள். ஆனால் இப்போது அப்படியெல்லாம் யாரும் இருக்க முடியாத அளவுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இப்போது அந்த நகர்வை அரசாங்கம் செய்து வருகின்றது. எந்த அரசாங்கமும் செய்யாத வேலை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் ஒரு பாதாள உலகக்குழுவினுடைய தலைவர் பல நாட்களாக 2019 கைது செய்யப்பட்டு 2021 பிணை வழங்கப்பட்டவர் நாட்டிற்குள்ளே இல்லை, நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார். அவர் எப்படியும் விமானத்தினூடாக சென்றிருக்க முடியாது, கடல் வழியாக அவர் தப்பிச் சென்றிருக்கின்றார். கஞ்சிபான இம்ரான் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலகக்குழு ஒன்றின் தலைவன். இவரை பல நாட்களாகவே தேடி வருகின்றார்கள். இந்த அரசாங்கமும் இப்போது சிவப்பு பிடியாணையோடு மிக முக்கியமான குற்றவாளி என்ற அடிப்படையில் அவரை தேடி வருகின்றார்கள். அவர் ஐரோப்பிய நாடொன்றிலே இருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவி வருவதனால் சர்வதேச போலீசாருடைய உதவியோடு இந்த நகர்வு இடம்பெற்று வருகின்றது. எனவே அவரை தேடுகின்றார்கள் என்றால் அவர் தலைமறைவாக இருந்தவர், பல நாட்களாக தலைமறைவாக இருந்தவர் இப்போது திடீரென வெளியே வருகின்றாராம். ஆள் வெளியே வரவில்லை, அவருடைய குரல் வெளியே வந்திருக்கின்றது. சிங்கள சமூக வலைத்தளங்களிலே, தென்னிலங்கை சமூக வலைத்தளங்களிலே இந்த பதிவு, அதாவது அவருடைய குரல் பதிவானது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. புலனாய்வு ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக எந்த விதமான அது சார்ந்த வழக்குகள் பதிவு செய்யப்படாவிட்டாலும் அது கஞ்சிபான இம்ரானுடைய கொலை மிரட்டல் தான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாராக அடுத்த கட்ட நகர்வை ஆரம்பித்திருக்கின்றார்கள். யாருக்கு இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு என்று பார்க்கின்ற போது தெய்வேந்திர முனை, அதாவது மாத்தறையினுடைய தெய்வேந்திர முனை, தெவி நுவரவ் என்று சிங்களத்திலே சொல்வார்கள், தெய்வேந்திர முனையினுடைய விஷ்ணு ஆலயம், இந்த சைவ ஆலயம் ஒன்று இருக்கிறது, விஷ்ணு ஆலயத்தினுடைய சிங்களத்திலே பஸ்நாயக்க நிலைமை என்று சொல்வார்கள். அது அந்த ஆலய நிர்வாகி, அந்த ஆலய நிர்வாகியாக இருக்கின்ற திலின மதுசங்க என்று சொல்லப்படுகின்ற நபருக்குத்தான் அந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கின்றதாம். அந்த குரல் பதிவிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம், நீ யாருக்கென்றாலும் இந்த குரல் பதிவை கொண்டு சென்று காட்டு, நான் யாருக்கும் பயப்பட போவதில்லை, போலீசிடம் கொடு, அல்லது அங்கிருக்கின்ற மிக முக்கியமான அரசியல்வாதி பெரும் தலைகளிடம் கொடு, நான் யாருக்கும் பயப்பட போவதில்லை, சாவுக்கும் பயமில்லை, கொல்வதற்கும் பயமில்லை என்ற அடிப்படையில் கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றாராம் கஞ்சிபான இம்ரான். அந்த ஊடகத்திலே குறிப்பிடப்பட்ட விடயம் எதற்காக இந்த கொலை மிரட்டல் என்று பார்த்தால், அந்த வழிபாடு, அதாவது விஷ்ணு ஆலயத்தினுடைய சில
சடங்கு நிகழ்வுகளின் போது ஏற்பட்ட முருகல் நிலை தொடர்பாகவும் அதிலே சிலருடைய தலையீடு தொடர்பாகவும் தான் அவருடைய எச்சரிக்கை இருந்தது என்ற அடிப்படையிலே சொல்லப்படுகின்றது. எனவே அவர்கள் இந்த பெரேராவெல்லாம் ஆடுவார்கள், காவடி ஆட்டம் எல்லாம் இருக்கின்றது. அதற்குள்ளே சில குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளுக்கு தான் இவர் கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கின்றார் அல்லது இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றாராம் கஞ்சிபான இம்ரான் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. எனவே இவரை கைது செய்வதற்காக தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. இருந்தாலும் அவராகவே இப்போது வெளியே வந்து விட்டார். இந்த குரல் பதிவை வைத்துக்கொண்டே கண்டுபிடித்து விடலாம் எந்த நாடு அல்லது எந்த தொலைபேசியிலிருந்து அந்த குரல் பதிவு வெளியே வந்தது என்றால் பார்த்தால் கூட அவரை உடனடியாக கண்டுபிடித்து விடலாம். இப்போது அந்த குரல் பதிவுகளும் சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.